பாண்டித்துறையா சைக்கிள் கடை பாண்டித்துறை அவர்கள் சுப்பிரமணிய அவர்கள் இந்த பாடலை எனக்கு 5 ரூபாய் பார்க்கிறாரு. எங்களை கலைஞர் சார் நன்றி கேட்ட வணக்கம் 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 வணக்கம். அரே அப்படி சரி லோகத்துல பிறந்தவா அந்த லோகம்னா லோகம்னா தெரியாதா? லோகம்னா தெரியாது. உங்களுக்கு அதுதான் தெரியுமா? லோகம்னா சொல்லிருக்கேன். அப்ப நீ கருப்பாய் தானே? இல்ல இல்ல கருப்பாய் பக்கத்துட்டாரு. நான் தாங்க கருப்பாய் சொல்ல வர்றேன். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் யாரு மேல படிச்சுமாங்க? யாருமே நான் சுத்தமே, நீ யாருமேப்பா நான் கண்டமே தரப்பே மேல தானே சொல்லுவாங்க. இதை மட்டும் வித்தியாசமா கருப்பாடு வேண்டிட்டேன். எங்க ஆத்தா மேல பாசம் மற்ற வீட்டுல பார்த்து. ஆமா லோகம்னா சொல்ல போறாங்க. லோகம்னா லோகம் ஏங்க என்னங்க லோகம்னா லோகம் தானா? சரி லோகம்னா உலகம். லோகம் என்பது தமிழ். லோகம் என்பது சமஸ்கிருதம். லோகத்துல 4 வர்ணத்தவர் 4 பேர் 4 பேர் பிரம்ம பிரம்ம சத்திரியர் சத்திரியர் வைசியர் வைசியர் சூத்திரர் சூத்திரர் பிரம்மர் வைசியர் சத்திரர் சூத்திரர் சூத்திரர் வந்தாங்க கீழே சூத்திரையா கீழே நாங்களாம் மேல இதுதான் ஜாதி எல்லாருமே கீழே நாங்க பிறந்தது பிரம்மாவை சொல்றேன். நீ சொல்ற பொதுப்படே மனுஷன் சொல்றேன். மனுஷால் 6 மாத விளைவுகள் இறைவன் படைக்கப்பட்டதை சொல்றேன். இந்த 4 வகை ஆளுநர்களை படைக்கும் விளைவை கொண்ட பிரம்மதேவன் அவனுடைய நேற்றத்தில் சொந்தமா இருக்கிறவா? நேற்றத்துல சொல்லுங்க. கண்ணில நீங்க கூட இடுப்பு கீழே வருது நேற்றத்துல வந்துருக்காங்க. ஆகினால நேற்று கீழே. ஆமா ஆமா உங்களுக்கு கீழே நீங்க உங்களுக்கு கீழே என்ன மரியாதை பரவாயில்ல பாத்திருக்கேன் பையன். ஆமா இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. ஆமா ஒண்ணு பெரிய ஒண்ணு பெரிய ஒண்ணு பெருசா சிரிச்சா அவனை கேட்டேன். கேள்விக்கு பதில் சொல்லணும் போன என்ன கேள்வி? கேள்வி தந்தை என்ன? ஒண்ணு எத்தனை? 1 2 அது எப்படி 2 1 1 2 1 இந்த 1 2 கிடையாது. கூட்டமா பெருமா கழிக்கணுமா? அப்படி கேட்கணும். நீ கூட்டம் வேணா பெருக்க வேணாம். 1 எத்தனைன்னா ஒரு வரியில சொல்லணும். 1 எத்தனைன்னா ஒரு வரியில சொல்லணும். 1 எத்தனை ஒரு வரியில சொல்லணும். சொல்லு ஒரு வரி. 1 சாமி பின்னாடி தெரியல. அதான் காரணம். 1 × 1 = 1. 1 × 1 1 அது ஒன்னாவது 2 வேண்டாம். ஆமா
இப்ப எல்கேஜிலே சொல்லித்தரேன். எல்கேஜியை பிறந்த பிள்ளைக்கு பௌத்துக்கு சொல்லி கொடுத்துறேன். இருந்த பௌத்துக்குள்ள இந்த ஒண்ணு அந்த ஒண்ணு அந்த ஒண்ணு அந்த ஒண்ணு எனக்கு காலம் அப்படி போயிட்டு இருக்கிறது. ஆமா ஆமா அவ்வளவு நம்ம நகரி காலம் போயிட்டு இருக்கிறது. போயிட்டே இருந்தாலும் பழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒரே காரணம் இருக்காது. மாடக்குளம் கிராமத்துல அரிசனத்தை வைத்து மற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறது. நீங்க உள்ள எதிர்பார்த்தது மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ அது பிரகாரம் மொத்த புள்ள தேவதாசி பாவம் தேவதாசா நல்லவை நம்மளை நம்பி அனுப்புறதா கொண்டே விட்டான். நீங்க கொண்டது சங்கார பாயம் அது நல்ல பையன் நாசமோட சேர்ந்தவே அவனை போய் இடம் கொள்ள முடியும். நீங்க படிச்சுக்க ஆமாண்ணா அம்மா நீ ஜாதி சொல்லு. அந்த பாம்பு கொத்துறது உண்மை. பாம்பு கொத்துறது உண்மை. பாம்பு பாம்பு கொத்துறது பாம்பு கடிச்சு சொல்றா. பாம்பு கொத்துறது கடிச்சது எங்க அம்மா சொல்லி பாம்பு கொத்துச்சு. அப்ப பார்த்தீங்க அந்த பாம்பு கொத்துச்சு. இப்ப யாரா கொண்டது? நீங்க எதை கொண்டு பாம்பு அவனை தீர்ந்து போது பார்த்திருக்கீங்க. நான் பார்க்கல. நீங்க சொன்னப்ப அவன் சொன்ன பாம்பு கொத்துச்சு சொன்னாங்க. நான் இன்னைக்கு உள்ள போறாங்க நானே சொன்னேன். அம்மா சரி ஒரு நம்மளே கேட்க குழந்தை செத்து போனேன் செய்தியை மாநில சொல்லணும். நம்ம சுத்தம் தரக்காமா உங்க மனைவி செத்து போயிட்டா சொன்ன ஒன்றுக்கு ரெண்டு ஒவ்வொன்றுக்கு கூட சேர்த்து போகும். இதுக்காக ஒரு சுத்தமான மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்? மாமி குழந்தை கேட்பான். மாமி உங்க உள்ள தேவதாசே அதோ அதோ தெரிய மாட்டேன். நான் வேதம் படைச்சவர் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயம் எவ்வளவு சாஸ்திரம் நீங்க என்ன லவங்க செத்து போன உசுரோட வர்றாங்க. நான் வரலாண்டே சொல்லலை. அதோ சொல்றேன். அதோ அவனா வர்றாங்க இருக்கேன். அதோ அப்படின்னு அவன் நினைப்பா. நாம இப்படி சொன்னா வரையா கொடுத்து நினைப்பா. இது எவனும் வர மாட்டான். சொல்லொன்றும் வாழ்ந்த இரண்டு அதோ எல்லாம் வரமாட்டேன் அதோ வாராட்டம் வரமாட்டேன் வரமாட்டேன் அசோசியேட் நீங்க மட்டும் மாமி அங்கிட்டே இருப்பா. மாமிட்ட போடுறேன் உள்ள போனா கேரள. ஆமா ஆமா குழந்தை காரணம் பெற்ற இல்லையா பெற்ற பிள்ளை காரணம் பிள்ளை தவிப்பாளா இல்லையா ஏறப்போ போய் அவங்கள்ட்ட போய் அது நிற்கப்படாது. சிரிச்ச மனமா இருக்கு. சிரிச்ச மணிப்பரிசு வாயாரு கடை மூணு சொன்னவன ஈன்னு சொன்னவன சிரிச்ச முகமா. அப்ப தருணம் பார்த்து வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி பச்சை மரத்துல ஆயிரம் மாதிரி லைட்டா நடுத்து நடுத்து அவங்க மாமியை சொல்றேன். ஆனா தைரியம் பண்ணுவா மாமியை கூப்பிடா. ஐயனாக்குள்ள ஆள இருக்கிறான் சொல்றேன் ஆள் இருக்குதா? யாரு இருக்கா? ஐயனாக்குள்ள ஆள் இருக்குதா மாமி? இந்த ஒரு விஷயங்கள் தெரியல. மாமி கொள்ளைப்புறமா பட்டம் பாத்திரம் தேய்ச்சிருப்பா. அப்ப பட்டம் பாத்திரம் தேய்க்கிறவங்களுக்கு நாம வந்துட்டு எப்படி தெரியும்? தொக்கு போட்டா தெரியும். கனவு தாளிக்கும். தாளிக்க கனவு என்ன செய்வேன்? தொக்கு தொக்கு கண்ணு அவர் அடிக்க போறாரு. அவரே போட்டு எங்க விஸ்வாசத்தில் காலங்களில் அழைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் நாடக சேர்ந்த துணைத்த சங்க மதுரை தமிழ்நாடு நாடக சேர்ந்த தலைவர் நமது ராஜநாத் முன்னாடி வந்து பவன் போட்டாச்சு. பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்திய பாலக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அத்தனை உடல்களுக்கும் உடமாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறி கலைக்கிறேன். சந்திமாமி